வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களிலும் சரி, பத்திரிகையாளர் கூட்டங்களிலும் சரி பேசுகின்ற பொழுது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ்நாட்டிலே அமைந்த உடனேயே இந்து அறநிலையத்துறை என்ற துறையை நாங்கள் நீக்கிவிடுவோம். தமிழ்நாடு அரசிலே இந்து அறநிலையத்துறை இருக்காது என்று சொல்லிவிட்டு, அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்தையும் அதை பராமரிக்கின்றவர்களிடம், பாதுகாக்கின்றவர்களிடம், அந்த கோயில்கள் மீது பக்தியும் அன்பும் செலுத்துகின்றவர்களிடம் பொறுப்பை விட்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது பலமுறை பேசப்பட்டு விட்டது. பொதுவாக இந்த கோயில் அல்லது ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஏன் பேசப்படுகிறது என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களையும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, சோகால்டு நடுநிலைவாதிகளும் சரி, இந்த ஆலயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அரசியலை பேசுகின்ற பொழுது நிறைய விமர்சனங்களை வைக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டும். இந்து மக்களுடைய கோயில் இந்து மக்கள் கையிலே இருந்தால் இந்துக்கள் அனைவருக்கும், அதாவது இந்து மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமான கல்வியை இந்துக்களால் கொடுக்க முடியும். இது எப்படி என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்து மக்களினுடைய சொத்துக்கள் இந்து மக்களினுடைய கோயில்களிலே முடங்கி கிடக்கின்றது. ஹெச்ஆர்என்சி என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய அவர்களுடைய பதிவேடுகளின்படி பார்த்தாலே தமிழ்நாட்டிலே 4.7 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்து கோயில்களுக்கு சொந்தமானவை. 4.39 லட்சம் கோடி தங்க நகை இந்து மக்களினுடைய கோயிலிலே, இந்துக்கள் கோயிலிலே இருக்கின்றது. இவ்வளவு சொத்தை வைத்துக்கொண்டு, இவ்வளவு வருமானத்தை வைத்துக்கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு ஒரு கோயிலிலே 6 முதல் 7 கோடி, பெரிய கோயில்களிலே 6 முதல் 7 கோடி வருமானம் வருவதாக இந்து அறநிலையத்துறை அவர்களுடைய தரவுகள், அவர்களுடைய ஆதாரங்கள், அறிக்கைகளின் சிலவற்றில் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எத்தனை பெரிய கோயில்கள் இருக்கின்றன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். பழனி முருகன் கோயிலுக்கு மட்டும் 1316 கோடி சொத்துக்கள் இருக்கின்றது. அதை போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், திருவல்லிக்கேணி கோயில், இப்படி நிறைய கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நண்பர்களே, இந்துக்களுக்கு என்று ஒரே ஒரு பள்ளி கூட கிடையாது. கிட்டத்தட்ட 10,000 சர்ச்சுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 6,000 மசூதிகள் இருக்கின்றன. அந்த 10,000 சர்ச்சுகளை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5,000. சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா 2,000 பள்ளிகள், 150 கல்லூரிகளை நடத்துகின்றது. டிஎன்சிஇசி என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க அமைப்பு 3,000 பள்ளிகளையும் 120 கல்லூரிகளையும் நடத்துகிறது. ஆனால் நாமெல்லாம் கோயிலுக்கு போறோம். இப்ப மார்கழி மாதம் வந்து விட்டது. கூடவே சபரிமலை சீசனும் துவங்கி விட்டது. எல்லா கோயில்களிலும் கூட்டம் இருக்கிறது. அந்த கோயில்களிலே நம்மளுடைய பக்தர்கள் உண்டியலிலே போடக்கூடிய காணிக்கை, சிறப்பு தரிசனம் என்ற பெயரிலே வரிசையிலே நின்று கொடுக்கக்கூடிய காசு, அவர்கள் மனம் உவந்து உண்டியலிலே போடக்கூடிய நகைகள், வெள்ளி, அதை தவிர்த்து எத்தனை கட்டணங்கள், வாகன கட்டணம், முடித்திருத்த கட்டணம், அன்னதானத்திற்கு கட்டணம், தங்குவதற்கு கட்டணம், எல்லாவற்றிற்கும் நாம் கட்டணம் செலுத்துகின்றோம். இதை தாண்டி கோயில்களுக்கு என்று கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் இருக்கின்றன. கிட்ட 39,605 கோயில்கள் ஹெச்ஆர்என்சியினுடைய பட்டியலிலே வரக்கூடிய கோயில்கள். 80,000 கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. அத்தனை கோயில்ல இருந்தும் வருமானம் வருது. கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கின்றன. கடைகள், ஏகப்பட்ட கடைகள் இருக்கின்றன. வீடுகள் இருக்கின்றன. வணிக வளாகங்கள் இருக்கின்றன. இவற்றில் இருந்து வரக்கூடிய தொகை என்பது, வருமானம் என்பது கிட்டத்தட்ட லட்சம் கோடியை தாண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பணத்தை அறநிலையத்துறை கோயில்களிலே இருந்து பெற்றுக்கொண்டு அந்த கோயில்கள் சார்பாக தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு மேல்நிலை பள்ளியோ, உயர்நிலை பள்ளியோ, ஆரம்ப பள்ளியோ, தொடக்க பள்ளியோ கிடையாது. 7 கல்லூரி மட்டும் இருக்கிறது. அதிலே 4 கல்லூரிகள் காங்கிரஸ் அரசாங்கத்திலே பக்தவச்சலம் அவர்கள் கொண்டு வந்தது. எம்ஜிஆர் ஒரு கல்லூரியை கொண்டு வந்தால், கருணாநிதி ஒரு கல்லூரியை கொண்டு வந்தார், ஸ்டாலின் ஒரு கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். 7 கல்லூரி தான் இருக்கிறது. 1 லட்சம் கோடி வருமானத்தை அறநிலையத்துறைக்கு கொடுக்கக்கூடிய கோயில்களை நம்மிடத்திலே வைத்துக்கொண்டு இந்துக்களுக்கு என்று இருக்கக்கூடிய பள்ளிகள் எதுவுமே கிடையாது.
கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே எடுத்து, எல்லாமே இந்துக்களுக்கு என்று இருந்தால், எல்லாமே பக்தர்களுக்கு என்று இருந்தால், எல்லாமே நம்முடைய கையிலே இருந்தால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து குழந்தைகளுக்கும், அவங்க பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, எஃப்சியா இருந்தாலும் சரி, ஓசியா இருந்தாலும் சரி, ஏபிசிடில எதுவா இருந்தாலும் சரி, அத்தனை குழந்தைகளுக்கும் இலவசமான கல்வியை கொடுக்க முடியும். என்சிஇஆர்டி என்று ஒரு மத்திய அரசு அமைப்பு இருக்கிறது, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்று. அவர்கள் ஒரு மேல்நிலை பள்ளியை கிட்டத்தட்ட ஒரு 70% 80% கட்டமைப்போடு, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கே 5 முதல் 10 கோடி ரூபாய் தான் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று பார்த்தால் எத்தனை பள்ளிகளை HRNC மூலமாக கட்ட முடியும்? 38 மாவட்டங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே. மாவட்டத்திற்கு 2 பள்ளிகளை கட்டினால் கூட இந்து கோயில்களிலே இருந்து வருமானத்தை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக நடத்தி விடலாம். ஆனால் நடத்துவதில்லை. அதற்கு மாறாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், ரிசார்ட் கட்டுறோம், ஹோட்டல் கட்டுறோம். இப்படிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இதற்கு பின்னணியிலே என்ன இருக்கிறது? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுனா நிறைய கடைகள் வரும். அந்த கடைகளை குத்தகைக்கு கொடுப்பார்கள். அந்த குத்தகையை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வாடகை கொடுக்கிறேன்னு சொல்லி 2 மாசம் கொடுப்பாங்க, 3 மாசம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாடகை கொடுக்க மாட்டாங்க. HRNC அவங்ககிட்ட கேட்காது. நிலங்களை குத்தகைக்கு எடுப்பார்கள். அதுல ஃபேக்டரி கட்டுறதுக்கோ, விவசாயம் பண்றதுக்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நிலங்களை குத்தகைக்கு எடுப்பார்கள். அந்த குத்தகை பணம் 1 மாசம், 2 மாசம் கொடுப்பாங்க. 3வது மாசத்துல இருந்து கொடுக்க மாட்டாங்க. HRNC கேட்காது. இப்படி தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களும், தன்னுடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க, அல்லது விடுதிகள் கட்டுறாங்க, ரிசார்ட் கட்டுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதற்காகத்தான் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது. கோயிலிலே இருந்து வருகின்ற வருமானங்கள் அனைத்தும் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நேரடியாக பயன்படும் வகையிலே மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பள்ளிகளை கட்டும்போது கல்வி உயரும், கல்வி தரம் உயரும், மாணவர்களுக்கு அந்த சுமை இருக்காது, பெற்றோர்களுக்கு அதிகமான கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற சுமை இருக்காது. ஆனால் இந்து அறநிலையத்துறை என்பது பள்ளிகளை கட்டுவதற்கோ, கல்லூரிகளை கட்டுவதற்கோ எந்த முயற்சியும் செய்வதில்லை. 2021 ஒரு தீர்மானம் போட்டார்கள். தமிழ்நாட்டிலே 10 கல்லூரிகள் துவங்க போவதாக ஒரு தீர்மானம் போட்டார்கள். ஆனால் இன்று வரை ஒரு கல்லூரி கூட துவங்கப்படவில்லை. அதற்கான அறிவிப்பு வெளியே வந்ததோட சரி. எத்தனையோ கல்லூரிகளை துவங்கலாம். பொறியியல் கல்லூரிகளை துவங்கலாம், மருத்துவ கல்லூரிகளை துவங்கலாம், பாலிடெக்னிக் கல்லூரிகளை துவங்கலாம். இதெல்லாம் இந்து மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடியது. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவத்திலே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இஸ்லாத்திலே பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. பட்டியல் இனம் என்பது இந்து மக்களிடம் மட்டுமே இருக்கக்கூடியது. பட்டியல் இனம் என்றால் என்ன? மனுநீதியினுடைய விளக்கத்தை வைத்துக் கொண்டு தலையிலே இருந்து பிறந்தவன், மார்பிலே இருந்து பிறந்தவன், வயிற்றிலே இருந்து பிறந்தவன், காலிலே இருந்து பிறந்தவன், இந்த கதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓட்டாதீங்க. அந்த ரீல் அருந்து போச்சு. ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டா கூட இவங்களுக்கு வேற வேலை இல்லையா அங்கிள் எங்ககிட்டயே கேட்கிற அளவிற்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. பட்டியல் இனம் என்றால் அரசாங்கம் பட்டியல் படுத்தப்பட்ட இனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இனங்களையும் பட்டியல் படுத்துகிறது. எப்படி பட்டியல் படுத்துகிறது? எந்த இனத்திலே அல்லது எந்த ஜாதியிலே வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமான ஆட்கள் இருக்கிறார்களோ, எந்த ஜாதியிலே அல்லது எந்த இனத்திலே படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ, இந்த படித்தவர்களுடைய எண்ணிக்கை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கையை வைத்துத்தான் இவர்கள் பட்டியல் இனம், இவர்கள் மிகவும் பிற்பட்ட இனம், இவர்கள் பிற்படுத்தப்பட்ட இனம், இவர்கள் நடுத்தர இனம் என்று பிரிக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்து மதத்திலே மட்டும்தான் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் கிறிஸ்துவ மதத்திலே இருக்கின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கின்றார்கள் அல்லது ஒரு அளவிற்கு மேல் படித்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்திலும் அப்படித்தான் நிறைய பேர் படிப்பறிவானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்து மதத்திலே அப்படி கிடையாது. படிப்பறிவு குறைவாக இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். இதை வைத்துத்தான் பட்டியல் இனம் என்பது வருகிறது. இந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு முழுமையான
1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை முழுமையான இலவச கல்வியை கொடுக்க முடியும். அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை பயன்படுத்தி பள்ளிகளை துவங்கினால், கல்லூரிகளை துவங்கினால். இதை முன்னெடுப்பதற்காகத்தான், இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, சமூகத்திலே படித்தவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, வறுமை கோட்டிலே இருந்து வெளியே நிறைய பேரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில் சொத்துக்கள் எங்களிடமே இருக்க வேண்டும், இந்துக்களிடமே இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். ஏதோ கோயிலை எடுத்துக்கொண்டு இவர்களை போய் கோயில் சொத்தை வைத்துக் கொண்டு கும்மாளம் அடிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அப்படி சொல்லவில்லை. மிக முக்கியமாக அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு கோயிலில் இருக்கக்கூடிய அபரிமிதமான வருமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலேதான் நாங்கள் அறநிலைத்துறை நீக்க வேண்டும் சொல்கின்றோம், அறநிலைத்துறையை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு இன்றைக்கு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களிலும் சரி, பத்திரிகையாளர் கூட்டங்களிலும் சரி பேசுகின்ற பொழுது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ்நாட்டிலே அமைந்த உடனேயே இந்து அறநிலையத்துறை என்ற துறையை நாங்கள் நீக்கிவிடுவோம், தமிழ்நாடு அரசிலே இந்து அறநிலையத்துறை இருக்காது என்று சொல்லிவிட்டு அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய